ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது. அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கம்ப்யூட்டர் மூலமாக ரீடபிளான ஃபார்மேட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ரீடபிளான ஃபார்மேட்டில் இல்லை. இப்போ இன்றைக்கி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கான சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அது போன்ற ஒரு ஃபார்மேட்டில் இந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் கொடுங்கள் என்று பல ஆண்டுகளாக எல்லா கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டு வருகின்றன. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன காரணத்தாலோ இந்த மாதிரி ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் இதை கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் தயாராக இல்லை. ஸோ அப்போ அந்த வாக்காளர் பட்டியல் சரியாக தான் இருக்கிறதா, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்களா என்பதை எப்படி சரிபார்ப்பீர்கள்? சரிபார்க்க முடியாது. அவங்க கொடுத்தா தானே சார் சரிபார்க்க. ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கல, பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. எப்படி சரி பார்ப்பீங்க? அப்போ அவ்வளோத்தையும் எப்படி சார் பார்க்கணும்? அப்படி பார்த்துருக்காங்க ஒரு தொகுதியில். ஏன் நாங்கள் 6 மாதம் எங்களுக்கு இது ஆனது. ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு தேர்தல் கருத்து கணிப்புகளில் ஒன்று வருகிறது, ஆனால் முடிவுகள் வேறாக இருக்கிறது. எக்ஸிட் போல் ஒன்று வருது, முடிவு வேறாக இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சின்றது உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். ஆனால் பிஜேபின்ற கட்சியை மட்டும் ஆன்டி இன்கம்பன்சின்றது பாதிக்காமே இருக்கே, இது எப்படி இயற்கைக்கு முரணாக இருக்கிறது என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ இதை கம்ப்யூட்டர் வச்சு இதை டேட்டாவை அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தா